இன்னைக்கு நம்ம ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பாக நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க மானியம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு நேட்டிவ் சிக்கன் பால்ட்ரி ஸ்கீம் தாங்க. தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா 2025, 2026 இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க மானியம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% ரூரல் என்டர்பிரனருக்கு 50% மானியம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்கீம் லான்ச்ட் இன் தமிழ்நாடு ப்ரொவைட்ஸ் 100 ரூரல் என்டர்பிரனர்ஸ் வித் 50% சப்சிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில் கிராமப்புறங்களில் 50% மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிகள் வளர்ப்பதில் ஆர்வமும் திறனும் கொண்ட கிராமப்புற பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு, அதாவது தீவனத்தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு, அதாவது கோழி வளரும் வரை ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியமாக ரூபாய் 1,65,625 வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தில் பயன்பெற விரும்பும் கிராமப்புற பயனாளிகள் இத்திட்டத்தின் மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி கடன் மூலமாகவோ அல்லது தங்கள் சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ திரட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு தேர்வு செய்யப்படும் ஒவ்வொரு பயனாளிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 250 எண்ணிக்கையிலான 4 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து 50% மானிய விலையில் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஒரு திட்டத்தில் சேர விரும்புகிறவங்க கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணை அமைவிருக்கும் பகுதி மனித குடியிருப்புகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்புடைய கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளில் 30% தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அரசு வழங்கிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயனடைந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 50% பங்களிப்புக்கான ஆதார ஆவணம், பண்ணை அமைவிருக்கும் இடத்திற்கான சிட்டா அல்லது அடங்கல் நகல், ஆதார் அட்டை நகல் மற்றும் கோழி பண்ணையை தொடர்ந்து 3 வருடங்களுக்கு குறையாமல் பராமரிப்பேன் என்ற உத்தரவாத கடிதம் ஆகியவற்றை அளிக்க வேண்டும். ஸோ நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கான ஷெட் அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட், ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% சப்சிடி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபீட் பண்ணுறதுக்கும் மானியம் வழங்குறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 3 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தில் சேர விரும்புகிறவங்க உங்களோட கிராமத்திற்கு அருகில் இருக்கிற அரசு கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை மருந்தகத்தை அணுகி விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய ஆவணங்களுடன் கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை மருந்தகத்தில் ஒப்படைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.